திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணங்கிடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணங்கிடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. ஆயிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் பரிசுத்த உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்பா, சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் விடுதலையாக சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களை விடுதலையாக்குங்க. பரிசுத்தாவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க. எங்களை ஆழ்ந்துபடுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க. என்னை மரத்திற்கு வெளிப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவு உணர்த்து வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 11 படிங்க. இவைகள் எல்லாம் சொல்லுவோமா? இவைகள் எல்லாம் யார் நடப்பிக்கிறாரா? ஐயா கூட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு ஆவியானவர் தான் பண்ணுறாரு, ஒருத்தர் தான் பண்ணுறா, நடப்பிக்கிறார். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார். பாருங்க, வரங்கள் மொத்தம் எத்தனை? 9 வரங்களில் இந்த வரங்கள்லாம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நமக்கு வேண்டும். ஞானத்தை போதிக்க வர நமக்கு வேண்டும், அறிவு குணத்து வர நமக்கு வேண்டும், விசுவாச வரம், குணமாக்க வரம், அற்புதம் செய்கிற வரம், தீர்க்க தரிசனம் உரைத்தல், அடுத்தது பற்பல பாஷைகள், வியாக்கியானம் பண்ணது எல்லாம். ஆனால் இன்றைக்கு நாம பற்பல பாஷைகளை பற்றியும் அந்நிய பாஷைகளை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பற்பல பாஷைகளை பற்றி, அந்நிய பாஷைகளை பற்றி நம்ம என்ன பண்றீங்க? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, பற்பல பாஷைகளை பேசுதல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1 படிங்க. அப்போஸ்தலர் 2. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அவ எல்லாரும் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு, யாருன்னா அப்போஸ்தலர்கள்.
நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அங்க வந்து யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க பாருங்க. ஒருவேளை அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அவங்க எல்லாரும் மேல் வீட்டு ஏறினாங்க. யார்? அப்போஸ்தலர் எல்லாம் மேல் வீட்டு ஏறினார்கள். அதில் பேதுருவும், அதுல யார் இருக்கிறாங்க? பேதுரு இருக்கிறாங்க, யாக்கோபு, யோவானும், அந்திரேயாவும், பிலிப்பும், மத்தேயும், சீமோனும் தங்கியிருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதல் தரித்திருந்தார்கள். பாருங்க, இங்க அப்போஸ்தலர் கூட இருக்கிறாங்க. அப்பா அங்க ஒரு சிலர் என்ன பண்ண பெண்களும் இருக்கிறாங்க, மரியாமலும் இருக்கிறாங்க, அவங்க சகோதரரும் இருக்கிறாங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னா, அதான் நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒருமனப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, கூடி ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுது, அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, வேத வசனம் சொல்லுது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்துக்கு சடித ஒரு முழக்கம் உண்டாகி அது உட்கார்ந்த வீடு முழுவதும் நிறைப்பிச்சு அப்படின்னா நடக்குனானது. அந்த சமயத்துல அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் ஒவ்வொருவருக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அப்ப அமரும் போது எல்லாரும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு ஆவியோடு தங்களுக்கு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பாருங்க, நீங்க அந்த இடத்துல நீங்க பார்த்தா அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க நீங்க பார்த்து பாருங்க. அங்க பாருங்க, அங்க வந்து பார்த்தரும், மேலாரும், எலாமீத்தரும், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேன பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியோன் திசைகளில் குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியும் யூதரும் யூத மார்க்கத்தார்களும் கிரேக்க அபிரியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளை இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே அப்படின்றாங்க. பாருங்க, இவங்க பற்பல வெவ்வேறு பாஷையில இவங்க பேசுறாங்க. வெவ்வேறு பாஷையில இவங்க பேசுறாங்க. அப்ப அதெல்லாம் அங்க வந்து அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த அங்க ஜனங்களாம் கேட்குறாங்க, இவங்க எப்படி நம்ம பாஷை இவங்க பேசுறாங்க, நம்முடைய பாஷை இவங்க பேசுறாங்க. நீங்க மதிப்புக்குரிய தேவ மனிதர் மோகன்தாஸ் ஐயா கூட ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அவர் உபவாச கூடுகையில எல்லாரும் உபவாசம் இருந்து ஜபத்தோடு எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஒருத்தரை பற்றி பேசினாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மிலிட்ரிக்காரை பற்றி அந்த அம்மா பேசுறாங்க. அப்போ இந்த அம்மா ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த மிலிட்ரியில வேலை செய்யற அந்த ஐயா வந்து ஒரு சத்தமிட்டு அழுதாரு. ஏன் அப்படின்னா, என்னை பத்தி இந்த அம்மா சொல்றாங்க. அப்ப அந்த மிலிட்ரியில வேலை செய்யும்போது, ராணுவத்தில் வேலை செய்யும்போது அவர் வந்து ஒரு பெண்ணின் இடத்துல தப்பா நடந்து கொண்டிருக்காங்க. அது தப்பா நடந்தத இந்த அம்மா இந்தியில பேசியிருக்கிறாங்க. இந்த அம்மா ஸ்கூல் பக்கம் போனது கிடையாது, இவங்க இந்த அம்மா படிச்சதே கிடையாது. ஆனா இந்த அம்மா அந்த பாஷையில பேசுறாங்க. இந்தி பாஷையில பேசி இந்த ஐயா செஞ்ச குற்றத்தை அந்த இந்தி பாஷையில பேசினாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வரங்கள் எப்படி செயல்படுத்து பாருங்க. அந்த அம்மா அந்த பாஷை பேசுறாங்க. அதான் படிக்கிறோம், வெவ்வேறு பாஷை. அந்த பாஷையில பேசி அவர் செஞ்ச அந்த குற்றத்தை இந்த அம்மா இந்த ஐயா இந்த அம்மா பேசுறாங்க. அப்ப என்ன தப்பு பண்ணாரோ இந்த அம்மா வந்து ஹிந்தியில பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப வெவ்வேறு பாஷைகள் வேறு, அந்நிய பாஷைகள் வேறு. அல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒருவரால் தான் இதெல்லாம் செய்யறார். வரங்களினால வரங்கள் வந்து இந்த சொல்லப்படுற 9 வரங்கள்ல வெவ்வேறு பாஷைகள் இருக்குது. அப்ப வெவ்வேறு பாஷைகளை நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. வெவ்வேறு
பாஷையில நம்ம பேச வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் அதிகாரத்தை எடுத்து பார்க்கணும். அப்போஸ்தலர்ல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் படிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசுவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது ஸ்திரீகளும் பாருங்க, பிலிப்பு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவை குறித்து பிரசங்கம் பண்ணதுனால ஜனங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்படி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இப்ப படிங்க. அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இந்த சீமோன் என்கிற அந்த மனுஷன் ஞானஸ்நானம் பெற்று அந்த அற்புதங்களை அவனும் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த சம்பவம் நடந்த பிறகு 15ஆம் வசனம் படிங்க. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் என்ன பண்ணாங்க, பெற்றிருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேலே கைகளை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, இவங்க பிலிப்பின் மூலமா ஞானஸ்நானம் எடுத்தாங்க தான். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இதை வந்து ஒருவேளை சமாரிய தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுரு யோவானை இந்த இடத்துல அனுப்புறாங்க. யார் அனுப்புறாங்க? பேதுரு யோவானை அனுப்புறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒருவேளை பிலிப்பு மூலியமா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க. சரி, இவங்க எல்லாம் இவங்க ஞானஸ்நானம் எடுத்து கேள்விப்பட்டது அறிஞ்சு அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு அனுப்புறாங்க. யார? பேதுரு யோவானை. அப்படி அனுப்பும்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தரோட பரிசுத்த பேர், ஆனா ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்துக்கிறாங்க, யாரும் பரிசுத்தாவி பெறல. அதான் வசனம் சொல்லுது, இவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவனும் பரிசுத்தாவி பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் மாத்திரம் தான் பெற்றிருந்தாங்க. அதுதான் இவங்க என்ன பண்ணாங்க, அவர் மேல கைகள் வைத்து அவர்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை ஜெபம் பண்ணி அவர் மேல கைகள் வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அல்லேலூயா. அப்ப பேதுரு யோவானும் அவங்க மேல கைகளை வைத்து ஜெபித்த பிறகு அவர்கள் பரிசுத்தாவி பெற்றார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் மாத்திரம்தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ஆனா பரிசுத்தம் என்ன பண்றாங்க, பெறாம இருக்கிறாங்க. பரிசுத்தம் என்ன பண்றாங்க, பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க. அதான் வசனம் சொல்லு, அவர் வந்து ஜெபிச்ச பிறகு அவர் எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை ஜெபம் பண்ண பிறகு பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்ப பேதுரு யோவான் அவர் மேல கைகள் வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்தை பெற்றார்கள். அருமையான தேவஜனமே, அப்போ ஞானஸ்தானம் எடுத்த நாம பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவினர் அவர் தான் நமக்கு நிறைய காரியம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அப்போஸ்தலர் யோவான் 14:8 சொல்றாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன பண்றாங்க, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியதான் பரிசுத்தாவி. அதனால நம்ம எல்லாருமே பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இந்த பரிசுத்தாவியானவர் தான் நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தேவன், நம்மளை தேற்றக்கூடிய ஒரு தேவன் அப்படின்னு சொல்லப்படுது. யோவான் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 14:14 படிங்க. யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் 14 யோவான் 14:14 படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. இங்க இயேசு சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போ என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்றாங்க, தந்தருள்வார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்ப அவர் சொல்றாரு, சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அப்ப எதுக்கு சொல்றாங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றக்கூடியவர்,
நம்ம என்ன பண்ண தேற்றக்கூடியவர், நம்மை ஆறுதல்படுத்தக்கூடியவர். இப்போ நம்முடைய நம்முடைய சங்கீதாவுடைய கணவர் இருந்தாலும், ஆனால் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமா அவர் கூப்பிடும் போது, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என் சோர்வுகள் எடுத்து போடுங்க அப்படி நீங்க கூப்பிடும் போது, என்னை தேற்றுங்க அப்படி நீங்க பரிசுத்தர் கூப்பிடும் போது நம்மளை தேற்றுவார், நம்மளை ஆறுதல்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவாரா? ஆறுதல்படுத்தக்கூடிய ஒரு தேவனா அவரு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை தேற்றக்கூடிய ஒரு தேவனா அவரு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றுவார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடல் இருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது உங்களை அவர் தேற்றுவார். எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, எவ்வளவு கஷ்டம் பாடு வந்தாலும் நீ மேல வர, நீ மேல போற, சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குள்ள பரிசுத்தர் இருக்கிறதுனால நான் அப்படி இருக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர் நம்மளை தேற்றுவார், நம்மளை ஆறுதல்படுத்துவார். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்ப என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்தியாவை வேறு தேற்றலை உங்களுக்கு தந்துருவார். அவர் நம்ம கூட இருந்தார் போதும். அவருடைய தேற்றுவோம், ஆறுதல்படுத்துவோம். ஊழியத்தில் நிறைய தேவை இருக்கிறது. உடனே ஜெபிக்கிற உங்கள்கிட்ட சொல்லுவேன், அதை விட ஆண்டவர் தான் சொல்லுவேன். ஆண்டவர் தான் வழி நடத்துறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தேற்றுகிற தேவன், நம்மளை ஆறுதல்படுத்துகிற தேவன். அப்ப பரிசுத்தாவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தை நம்ம என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 16 சொல்றாருங்க. யோவான் 16:13 படிங்க. யோவான் 16:13. சத்திய ஆவியாக அவர் வரும்போது படிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை என்ன பண்ணுவாராம்? அறிவிப்பார். அல்லேலூயா. இந்த சத்தியாவிய பரிசுத்தன் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இந்த வேத வசனத்துக்குள்ள வழி நடத்துவார், சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். உங்களை திசை மாறாம நீங்க உங்க ரூட் உங்க வழி சரியாக இருக்கணுமா, அந்த பரிசுத்த நல்ல ஒரு வழி நடத்துவார். அதான் சொல்றாரு, அவர் சத்தியாவில வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன பண்ண நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த சத்திய ஆவியில் வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன நடக்க போகுது உங்களை அறிவிப்பார். நேற்று தினத்திலோடு நான் ஒரு தேவ மனிதர் அவர் பாடல் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல் வரியில தாழ்மை பற்றியும் கற்பனைகள் பற்றி நான் பேசுற மாதிரி இருக்கு. அப்படி நான் அவர்கிட்ட பேசும்போது அந்த ஊழியக்காரர் மேல இருக்கிற அந்த பிரசன், அவர்கிட்ட பேசும்போது அந்த ஊழியக்காரர் மேல அவ்வளோ பிரசன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் மேல அவ்வளோ பிரசன்ஸ் இருக்கு. அப்ப கவனிங்க. அப்ப பாருங்க, அந்த தரிசனத்தை நேற்று கொடுத்தார் அந்த சொப்பனை பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்றார்? வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் என்ன நடக்க போகுது, இல்ல உங்க வீட்டுல என்ன நடக்க போகுது, உங்க பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்க சொல்லி கொடுப்பார். இல்ல ஒரு விபத்து ஏற்படாத பரிசுத்த சொல்லி கொடுப்பார். அப்ப நீங்க எச்சரிக்கை ஆயிடலாம். ஓஹோ, நம்ம என்ன பண்ண ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவர் உங்களுக்கு கரெக்டா என்ன பண்ண வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் தான் கரெக்டா சொல்லுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு சரியாக உங்களை அறிவிப்பார், சொல்லி கொடுப்பார். அப்ப அவரை நம்ம எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் நீங்க அதை நிறைஞ்சு இருக்கணும். அதனால அப்போஸ்தலர் 11 சொல்றாரு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல இங்க அந்த வேதவசனம் சொல்லு. அப்போஸ்தலர் 11 எடுத்து பார்க்கும். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வசனம் இருக்குது, படிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 11 24 படிங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசம் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள். அவன் நல்லவனும்
பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். யாரு? பர்னபா. 25 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, பின்பு பர்னபா பவுல். அதுல பர்னபா எப்படி இருக்கிறான்? அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமே சேர்க்கப்பட்டார்கள். அப்போ பரிசுத்த ஆவியினால நம்ம எப்போதும் நிறைஞ்சிருக்கணும், விசுவாசம் நிறைஞ்சிருக்கணும், நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருக்கும் போது வரப்போற காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணாரு? அவர் தெரிவிப்பார். அல்லேலூயா. வரப்போற காரியம் உங்களுக்கு தெரிவிப்பார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இருந்து அப்போஸ்தலர் 19ல இங்க அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு சிலருக்காக ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 19 அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல 1 படிங்க பாருங்க, சீக்கிரம் படிங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். பாருங்க, இங்க பவுல் கேக்குறப்பல அங்க ஒரு சில சீஷரை பார்த்து கேக்குறப்பல, நீங்கள் விசுவாசி ஆனபோது பரிசுத்த ஆவி பெற்றீர்களா அப்படி கேக்குறாங்க. படிங்க. அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்போது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்போது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி அப்ப பவுல் சொல்றாரு, நீங்க எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து யோவான், அவங்க சொல்றாங்க எந்த ஞானஸ்நானம் பெற்று கேட்கும்போது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தான் நாங்க பெற்றோம் அப்படின்னு சொல்றோம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தான் நாங்க பெற்றோம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவர் பவுல் என்ன சொல்றாங்க, யோவான் தனக்கு பின் வருகிறாகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி யோவான் ஸ்நானம் என்ன கொடுத்தானா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் தான் அவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை யார் கொடுத்ததா? யோவான் ஸ்நானங்கள் கொடுத்தாங்க. இதை அவர்கள் கேட்டபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவன் மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அவ்வாறு யோவான் ஸ்நானன் வந்து மனம் திரும்புதல் ஏற்ற ஞானஸ்நானம் தான் அவன் கொடுத்தான் அப்படி சொன்ன மாத்திரமே உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஜனங்க உடனே சீஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உடனே அவர்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இதை கேட்டபோது அவர் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பாருங்க, ஞானஸ்நானம் பெற்றார்கள். 6ஆம் வசனம் படிங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்த பிறகு அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு அல்லே சொல்லுவோமா? யார் அவங்க மேல வந்தாரா? பரிசுத்த ஆவி அவங்க மேல வந்த பிறகு அவங்க என்ன பேசினாங்களா? என்ன பேசினாங்க? அந்நிய பாஷைகள் பேசினார்கள். கவனிங்க, பரிசுத்த ஆவியாளர் அவங்க மேல வந்த பிறகு அந்நிய பாஷைகள் பேசினார். அதுமாதிரி தேவஜனமே, ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கணும், முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நம்ம ஞானஸ்தானம் நம்ம எடுக்கணும். அப்படி ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்க பரிசுத்த ஆவியை பெற முடியும். அல்லேலூயா. என்ன பெற முடியும்? பரிசுத்த ஆவியை பெற முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றீங்கன்னா வெவ்வேறு பாஷைகளை பேச முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றீங்கன்னா அந்நிய பாஷையில பேச முடியும். அப்ப நீங்க ரெண்டுமே போட்டு நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. அந்நிய பாஷை வேறு, பரிசுத்த ஆவி வேறு. அந்நிய பாஷை வேறு, வெவ்வேறு பாஷைகள் வேறு. அது ரெண்டுமே போட்டு நீங்க என்ன பண்ண, அது ஒருவன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. வெவ்வேறு பாஷை வேறு, அந்நிய பாஷை வேறு. அப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் ஒருமனப்பட்டு கூட்டி ஜெபிக்கும் போது அவங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. இங்க பாருங்க, இங்க பவுல் வந்து
அவங்க ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவங்க மேல கை வச்சு ஜெபித்த பிறகு அவங்க எல்லாரும் அந்நிய பாஷை என்ன பண்ணாங்க, பேசினார்கள். என்ன பேசினாங்க? அவங்க அந்நிய பாஷை அவங்க பேசினார்கள். அப்போ அவர் மேல கை வைத்த மாத்திரமே பரிசுத்தாய் அவர் மேல வந்தார். பரிசுத்தாய் அவர் வந்த பிறகு அவர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க எல்லாருமே அந்நிய பாஷையில நம்ம பேச வேண்டும். அல்லேலூயா. அந்நிய பாஷை நம்ம பேசணும். வெவ்வேறு பாஷைகளை நம்ம பேசணும். வெவ்வேறு பாஷை பேசிட்டு நான் அந்நிய பாஷை பேச சொல்லிடாதீங்க. அது வேற இது வேற. அல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷைகள் வேற, வெவ்வேறு பாஷைகள் வேற, அந்நிய பாஷைகள் வேற. அருமையான தேவஜனமே, அதற்கு நீங்க பரிசுத்தாவை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று தினத்துல கூட நம்ம படிச்சோம். ஏசாயா அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா அதிகாரத்தை எடுங்க. நேற்று நம்ம படிச்சோங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஒரு அல்லே சொல்லுவோமா பாருங்க. ஏசாயாவுக்கு சொல்ல பாருங்க. அப்பா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவுல நான் வாசமா இருக்கிறேன். எப்படி சொல்றேன்? தாழ்த்தி என்ன சொல்றான்? நான் வாசமா இருக்கிறேன். சேனையில கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அடுத்து நான் நடக்குது. சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து புரட்டால ஒரு நெருப்பு தழை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா நாவை தொட்டதுனால அந்த பாவம் நீங்கினது, அதாவது நிவர்த்தியானது என்று சொல்ற. உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. நீங்க ஜெபிக்கும் போது கேளுங்க, ஆண்டவரே ஏசாயா நாவை தொட்டது போல என்னுடைய நாவை நீங்க தொடுங்கப்பா. சொல்லுங்க, அப்பா நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் என் மேல இறங்குங்கப்பா. என் நாவை நீங்க தொடுங்க ராஜா. அப்படி தொடும்போது உங்களுடைய அக்கிரமம் உங்க பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என்னை நிரப்புங்கிறா, என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நீங்க கேட்கும். அப்படி கேட்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு அவர் செய்வார். அவரு அல்லேலூயா. ஆமா, அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசில பாருங்க, வசனம் சொல்லுது, நான் எப்படி நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு எடுத்து படிச்சுவேன். ஞாபகம் வசனம் ஏசாயால படிச்சுவேன். படிங்க. பரியாச உதடுகளினாலும் அதிகாரம் சொல்லுங்க. 28:11 படிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். ஒரு அழிய சொல்லுவோமா? என்ன சொல்றாரு? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். ஒரு ஏசத்துக்கு சொல்ல பாருங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த ஜனத்தோடு என்ன பண்றா? பேசுவார். அதான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆதாம் ஏவாளோட ஆண்டவர் என்ன பாஷை பேசினார்? உங்களை நேற்று கேள்வி கேட்டேன். ஆதாம் ஏவாளோட ஆண்டவர் என்ன பாஷையை பேசுறேன்? ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலையில் ஆதாம் ஏவாளோட பேசுவார். இப்ப காஞ்சியை சொல்ல போற என்ன பேசுறாரு ஐயா சொல்லுங்க. அதான் ஒரு பாஸ்டர் மார்ட்ட கேட்டாங்களாம், இதை போல அவர் என்ன பாஷை பேசும்போது அப்ப ஆள் ஒரு பாஷை சொன்னாங்க. தமிழ் பேசினாரு, கன்னடம் பேசினாங்க, ஹிந்தி பேசினாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு பாஷை சொன்னாங்க, இல்ல தமிழ் தான் பேசினாரு.
அப்ப என்ன ஆண்டவர் என்ன பாஷையில பேசியிருப்பார்? கோபிகை சொன்னீங்க, பரலோக பாஷையில பேசியிருப்பார். ஒரு அல்ல சொல்லுமா, எப்படி பேசிப்பாரு? கண்டிப்பா பரலோக பாஷையில அவர் பேசியிருப்பார். அந்த பாஷை நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த பாஷை நமக்கு தெரியாது. அவர் கண்டிப்பா பரலோக பாஷையில பேசியிருப்பார். அது யாருக்கு மாத்திரம் தான் தெரியும். நீங்க 1 Corinthians 14 எடுங்க பாருங்க. 1 Corinthians 14 எடுங்க. 1 Corinthians 14 எடுங்க. 14 1 Corinthians 14 எடுங்க. 1 Corinthians 14 அதிகாரத்துல 4 வசனம் படிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 2 வசனம் படிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாத அந்நிய பாஷையில் பேசுகிறதை அவன் பேசுகிறது ஒருவனும் பண்ணலாம் அறியாதிருக்கிறபடினால அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் எல்லா காரணத்தை நன்றி சொல்லுவோமா, அவன் யாருக்கு பேசாமல்? அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷையில பேசுகிறவன் யார்கிட்ட தான் பேசுறாங்க? தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிறான். தேவனிடத்துல என்ன பண்ற? ரகசியங்களை பேசுறான். அதான் சில பேர் என்ன பண்றாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. அந்நிய பாஷை பேசினா அதுக்கு அது அர்த்தம் சொல்லணும். அது இன்னொரு விஷயம் கேளுங்க. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, அந்நிய பாஷை பேசினா அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும். 5வது படிங்க. நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் அவன் நல்லா கவனி. நீ அந்நிய பாஷையில பேசறதா நீங்க என்ன பண்ண? அர்த்தத்தை என்ன பண்ணுமா? நீங்க சொல்லணும். அந்நிய பாஷை பேசறதா நீங்க என்ன பண்ண? அர்த்தத்தை சொல்லணும். அடுத்து படிங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் ஆவான். ஆதலால் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது, அறிவுண்டாகுவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிக்கையில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலிலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தினாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அப்ப கவனிங்க, அந்த ஒரு மியூசிக் வாசிக்கிறானா அந்த சத்தத்தை நம்ம கவனிக்கிறோம். இப்ப புல்லாங்குழல் ஊதுனா என்ன சொல்றாங்க? புல்லாங்குழல் ஊதுனா சொல்றோம். கீபோர்டு வாசித்தா கீபோர்டு சவுண்ட், கிட்டார் வாசித்தா கிட்டார் சவுண்ட். அதே போல வித்தியாசம் காண்பிக்கிறார். நாம இந்த அந்நிய பாஷை நம்ம பேசணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க அந்நிய பாஷை பேசினா அது அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி அந்நிய பாஷை உங்களுக்கு சொல்ல முடியல, உங்க ரூம்ல நீங்க சொல்லிக்கீங்க. அல்லேலூயா. உங்க ரூம்ல பண்ணீங்க சொல்லுங்க. ஆனா நம்ம சபையில அது அந்நிய பாஷை பேச நிறுத்துறாதீங்க. அந்நிய பாஷை நீங்க பேசணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அது அர்த்தத்தை எனக்கு சொல்லி கொடுங்க அப்பா. நீங்க சொல்லுங்க. அதான் வசனம் சொல்ல என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிற சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டார் அப்படின்னு சொல்லு. அப்போ என்ன பண்ணும்? அந்நிய பாஷை நீங்க பேசணும், அந்த அர்த்தத்தை நீ சொல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணும்? சொல்லணும். அதான் சொல்லாதுங்க. சரி, அந்நிய பாஷை நீங்க பேசுகிறது யாருக்கு ரகசியம் பேசுகிறீங்க? அந்நிய பாஷையில் பேசுகிறது தேவன் என்ன பண்றான்? ரகசியங்களை பேசுறேன்னு சொல்லப்படுது. அப்ப நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நீங்க தேவனிடத்துல ரகசியங்களை பேசுறீங்க. ஆண்டவரை இதையும் கேளுங்க, ஆண்டவரை அந்நிய பாஷை பேசுறேன், இது அர்த்தத்தை சொல்லி கொடுங்க, அது நீங்க கேளுங்க. அதான் தெளிவா சொல்றாரு. அப்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுங்க அவனையும் மேன்மையுடன் சொல்ற. நீங்க அர்த்தத்தை சொல்லலன்னா நீ அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆனா அது அர்த்தத்தை சொல்லனா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்ன பண்றான்? மேன்மையுடன் சொல்ற. அப்ப அந்நிய பாஷை நம்ம பேசணும், அர்த்தத்தை நம்ம சொல்ல வேண்டும்.
22ஆம் வசனம் படிங்க, 22 வசனம் படிங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளும் அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, அந்நிய பாஷைகள் வந்து யாருக்கு அடையாளமா இருக்கிறதா? சத்தமா சொல்லுங்கம்மா. வருங்க. அந்நிய பாஷைகள் விசுவாசிகள் அடையாளமா இராமல் அவிசுவாசிகள் என்ன இருக்குதான்? அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. இப்ப நேற்று தினத்துல வந்து பிலிப்பு சித்ரா வீட்டுல நாங்க கூடி பிரேயர் பண்ணும்போது பசுத்தவன் இறங்கினாரு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க, அந்த அங்க வந்து ஒரு படிக்க தெரியாத புறஜாதி ஒரு குடும்பத்துல அங்க இருக்கிறார். அந்த இடத்துல அங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்போ வசனம் சொல்லுது, அது யாருக்கு அடையாளம் இருக்குதா? அவிசுவாசம் தான் வருது. ஆமா, அவிசுவாசிகளுக்கு அடையாளமா அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகள் தான் வருது, அடையாளமா இருக்கிறது. அப்ப அது யாருக்கு அடையாளமா இருக்குதா? அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அதெல்லாம் சொல்றது தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனம் யாருக்கு அடையாளமா இருக்கிறது? விசுவாசி, நமக்கு விசுவாசிகளுக்கு. அதான் சில பேர் என்ன பண்றாங்க, ஐயா என்கிட்ட ஒரு போன் பண்ணி கேட்கிறாங்க, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களா? அப்ப சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, நபரா பார்த்து தேடி போறாங்க. அப்படி தீர்க்க தரிசனம் வரும்போது தான் வரும், சும்மா வந்துட்டே இருக்குமா? அல்லேலூயா. சில நேரத்துல ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற, எனக்கு இந்த நேரத்துல யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னா நீங்க அந்த வாங்கி இருக்கும்போது அப்ப ஆண்டு யாருமே கொண்டு வருது. எல்லா டைமும் எனக்கு தீர்க்க தரிசனம் கேட்கக்கூடாது. அப்ப தீர்க்க தரிசனம் கேட்கறது என்ன பண்ணுவாங்க, சரியா ஜெபிக்க மாட்டாங்க, வேதத்தை படிக்க மாட்டாங்க. நம்ம எப்போதும் பிரேயர் ஜெபத்துல இருக்கணும். இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனம் யாரு மூலமா சொல்ல வைப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அடையாளமா நீங்க அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குது, ஆனா தீர்க்க தரிசனமா விசுவாசிகளுக்கு அடையாளம். தீர்க்க தரிசனமா விசுவாசிகள் அடையாளம் பெறாமல் விசுவாசிகளுக்கு என்ன வருது? அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் விசுவாசிக்கு என்ன வருதா? அடையாளமா இருக்கிறது. 28ஆம் வசனம் படிங்க. 28ஆம் வசனம் படிங்க. அர்த்தம் சொல்லுகிறவன் சபையிலே பேசாமல் 28 படிங்க. யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர் ஒவ்வொருவர் பேசவும். ஒரு அலே சொல்லுங்க, யாராவது நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா 2 பேர் 3 பேர் நீங்க பேசுறீங்கன்னா ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா ஒருத்தர் அர்த்தம் சொல்லணும். நான் சொல்ல வேத வசனம் சொல்லணும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீங்க வந்து அந்நிய பாஷை பேசணும். அழகா சொல்றாரு, 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவர் அர்த்தம் சொல்லணும். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசணும்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? அர்த்தம் சொல்லணும். சத்தியா பாக்குற, என்னடா அது திடீர்னு திருப்பணம் வருது, அர்த்தம் சொல்லணுங்க. கீழே வசனம் படிங்க. இப்ப அர்த்தம் சொல்லுறது இல்லாவிட்டால் சபையில பேசக்கூடாதா? எப்பா என்ன சொல்றாரு? சபையில பேசாதன்னு. இப்ப எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடாது அந்நிய பாஷை பேச சொல்றாங்க, இங்க வந்து அவர் பேசக்கூடாதுன்னாரு. இங்க போய் வசனம் சொல்லுது, 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சின 3 பேர் மட்டும் என்ன பண்ணுமா? நீங்க பேசணும். அப்படி பேசினா ஒருத்தன் அதுக்கு ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு? அர்த்தம் சொல்லுகிறது இல்லாவிட்டால் சபையில பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள். ஒரு அலே சொல்லுங்க. அப்படி அர்த்தம் சொல்லு இல்லையா? ஒரு நல்ல அர்த்தம் சொல்லுது இல்லாவிட்டால் சபையில பேசக்கூடாது. என்ன சொல்ற? சபையில பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள். அப்படி பேசுறதா உனக்கும் ஆண்டுக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணுவோம்? தெரியுற மாதிரி நீங்க பேசணும். அல்லேலூயா. என்ன சொல்ற? அப்ப அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால் 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும்.
அப்ப அந்நிய பாஷை பேசணும், ஒருத்தர் என்ன பண்ணணும், அர்த்தத்தை சொல்லணும். அப்படி அர்த்தத்தை சொல்லி இல்லாவிட்டால் சபையில பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள். அப்ப உங்களுக்கு தேவனுக்கு தெரிய என்ன பண்ணுவீங்க, பேசணும். அல்லேலூயா. அப்பனா நம்ம எப்படி இன்னும் எப்படி அந்நிய பாஷையில வெவ்வேறு பாஷையில எப்படி பேசணும் பாரு. வெவ்வேறு பாஷையில மட்டும் பேசி போயிடக்கூடாது, அந்நிய பாஷையில பேசணும். அல்லேலூயா. ஆமா. அப்ப நிறைய பேர் நம்ம வெவ்வேறு பாஷையில பேசுறீங்க. வெவ்வேறு பாஷையில அந்நிய பாஷையில. அப்ப அந்நிய பாஷைகள் அந்நிய பாஷை பேசுறது தனக்கே பக்தி யுக்தி கொண்டா பண்ணான் பேசுறான். அவன் மனுஷத்துல பேசாம யார்கிட்ட பேசுறான், தேவனிடத்துல அவன் பேசுகிறான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், 29 படிக்குமா, தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசாமல் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். சரி, அடுத்து பாருங்க, முப்பத்தொன்பது படிங்க. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள். அடுத்து சொல்லுங்க, அந்நிய பாஷையில பேசுறதுக்கு என்ன பண்ணுங்க, தடை பண்ணாதிருங்கள். அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதீங்க. அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. அப்ப அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள். அந்நிய பாஷை பேச அதை விட்டு போறீங்க, அந்நிய பாஷை பேசும். நான் 3 நாட்கள் சாப்பிடாம உபவாசம் இருந்து செங்கன் ஒரு ஊருக்கு, அந்த ஊர்ல தண்டான ஒரு இடம் இருக்கு, மலைப்பகுதியில் போய் 3 நாட்கள் சாப்பிடாம உபவாசம் ஜெபிக்கும் போதுதான் 2வது நாளே எனக்கு அந்த அந்நிய பாஷை பேச முடியும் ஆண்டு உதவி செய்யும். அந்நிய பாஷை நீங்க பேசணும். வந்த புதுசுல நான் பேசியிருப்பேன், அதுக்கப்புறம் பேச ரூம்ல பேசியிருந்தாங்க. அந்நிய பாஷை நம்ம பேசணும், அதை நீங்க தடை பண்ணக்கூடாது. அந்நிய பாஷை நீங்க பேசணும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தேவனத்தை ரகசியம் பேசுறான், தனக்கே பக்தி யுக்தி கொண்டா பேசுறான். இருக்குது வசனம் இருக்குதா, அதுல இருக்குது பாரு. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி 4ஆம் வசனம் பாரு, 1:14 சொல்றாரு, அந்நிய பாஷையில் பேசுறான், தனக்கே பக்தி யுக்தி கொண்டா பேசுகிறான் அப்படின்னு சொல்றாரு. 5 என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் கேள்வி உள்ளவனாவான். 2ஆம் வசனம், அந்நிய பாஷையில் பேசும் ஆவிலே ரகசியத்தில் பேசினாலும் அவன் பேசுறது ஒரு நாள் அறியாதிருக்கிறதுனால அவன் மனுஷத்தில் பேசாமல் யாரிடத்தில் பேசுறானா, தேவனிடத்தில் அவன் பேசுறேன்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அதனால அருமையான தேவஜனமே, நீங்க ஒருவேளை அந்நிய பாஷையில நீங்க என்ன பண்ணணும், பேச வேண்டும். அல்லேலூயா. அதே 1 Corinthians 12:31 படிங்க. 1 Corinthians 12:31. சரி, 30:31 படிக்கலாம். 30:30. எல்லாரும் குணமாக்க வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையான வழியையும் காண்பீங்கள். எல்லாரும் ஒரு அலையை சொல்லுவோமா? சொல்லுங்க, நான் முக்கியமான வரங்களை பேச நான் நாடுவேன். என்ன சொல்றேன், வரங்கள் எத்தனை சொல்லியிருக்கிறோம், 9. அட்லீஸ்ட் முக்கியமான வரத்தை நாடுங்க. சொல்லுங்க, முக்கியமான வரம் இருக்கு. அந்நிய பாஷை பேசுறது வரங்கள் கேளுங்க, தீர்க்கதரிசன வரங்கள் கேளுங்க, சுகமளிக்கு ஒரு அப்பல். ஏன்னா சுகம் வேணும், எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு கேட்கறேன். சுகம் வேணும், விசுவாசம். அப்ப நல்லா கவனிங்க, நான் வேதத்தை படி சொல்லிடுறேன். முக்கியமான வரங்களை நீங்க கேளுங்க. அதுல முக்கியமா அந்நிய பாஷைங்க கேளுங்க. நீங்க நல்லது அந்நிய பாஷைங்க பேசுங்க. நீங்க தேவனுடைய ரகசியங்களை பேசுறீங்க. குணமாக்க வர நம்ம வேண்டும் தான். உங்களுக்கு எது வேணும் நீங்க கேளுங்க. அல்லேலூயா. நான் இந்த இயேசு கிறிஸ்து குணமாக்குற ஊழியத்துக்கு பேர் வச்சதே, எங்கெங்கெல்லாம் சுவிசேஷ கூட்டம் நடத்துறோமோ அங்கெல்லாம் ஆண்டு சுகம் கொடுத்தார். நட்சத்திர கூட்டம் சுகம் கிடைக்கும், பிசாசு வெளியே போகும், அநேகருக்கு தேவன் சுகம் கொடுத்தார். அதனால சுகமளி இயேசு கிறிஸ்து குணமாக்குற ஊழியர் பேரே வச்சிருந்தேன். அல்லேலூயா. அது பேர் அதில் வச்சிருந்தேன்.
அதே போல பகுத்தறிவு அது கண்டுபிடிப்பேன். ஆவிகள் பகுதி அது வரங்களை வருது. இது இவங்க வந்து அந்நிய பாஷை பேசுறாங்களா இல்ல இந்த இவங்க மேல இருக்கிற பேய் என்ன ஆவி அதெல்லாம் நான் சட்டை கண்டுபிடிப்பேன். அது ஒவ்வொருத்தரும் ஆண்டு கொடுப்பேன். அது பகுத்தறிவு என்ன ஆவி கண்டுபிடிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிசாசு கூட அந்நிய பாஷை பேசும், அப்புறம் கண்டுபிடிக்கும். அது ஆவி பகுத்தறிவு. ஒரு சபையில பாருங்க, ஒரு அம்மா நல்ல தெருக்கு தெரு சொல்லிச்சான். உடனே பாஸ்டர் அம்மா சந்தோஷம், சபையில நல்லா வருமானம் வச்சான். திடீர்னு அந்த அம்மா சொன்னலாம், இந்த சபையில வருகிற ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிச்சான். கடைசியில நாட்கள் ஆக சபையில ஆட்களும் கம்மி ஆயிடுச்சு. பாயை போடக்கூடாதுன்னு சொல்லிச்சான். ஆனா பாயை அவர் எடுத்துட்டார். கடைசியில் அந்த பொண்ணு எதிர்த்து சொல்லி அந்த பையனை சபைக்கு வர ஒரு ஆள் கல்யாணம் பண்ணினேன். சபையை ரொம்ப கெட்டு போச்சு. இதெல்லாம் சரியா நம்ம இருக்கு, நம்ம சரியா பேசுறோமா இல்லை நம்மகிட்ட வேற ஆவியான பேசுதா, அன்னி பஸ் சரியா பேசுறோமா, நம்ம கட்டம் செக் பண்ணணும். முக்கியமான வரங்களை நாடுங்கள். அல்லேலூயா. முக்கியமான வரங்களை நாடு. ஆனா இவங்கெல்லாம் கோபப்படுறது கிடையாது. நம்ம பார்க்கும்போது தெரியும் இந்த ஆள் இப்படியாப்பட்டு தெரியும். ஆனா என்ன பண்ணுவேன், சரி இப்படி பண்றாங்களா, நான் அமைதியாயிடுவேன். ஒரு நேற்று நடந்த ஆளுநர் கூட்டத்துக்கு எனக்கு கரெக்டாக வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. கரெக்டாக நான் அமைதியாக தான் இருந்தேன். அல்லேலூயா. என்ன பண்ணேன், அமைதியாக தான் இருந்தேன். ஆடு நம்மகிட்ட பேசுறாரு, எது நம்ம கோவப்படுறோம், எதுவும் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரு அவன் அப்படியே இருக்கும். ஆனால் போய் மீட்டில் போய் பொறுமையாக உட்காந்தேன். எனக்கு கொடுத்த சாப்டர் பாட்டு அமைதியாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே போனோம்னா பிரசன்ட் பண்ண உங்களுக்கு என்ன கொடுத்தேன், பொறுமை உள்ளவன் உத்தமன், பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படின்னு போன வாரம் உங்களுக்கு பிரசங்கம் கொடுத்தாங்க. பிரசங்கில 7 என்ன சொல்லி கொடுத்தோம். பிரசங்க எடுத்து பார்க்கணும் 7ஆம் அதிகாரத்துல 7:8 சொல்றாரு, ஒரு காரியத்தை தொகத்தை பார்க்கிறோம் அது முடிவு நல்லது, பெருமை உள்ளதை பார்க்கிறோம் பொறுமையுடன் உத்தமன். அல்லேலூயா. எவ்வளவு நீங்க பொறுமையா இருக்கணும், எல்லா காரியமும் பொறுமையா இருக்கணும். நேற்று கூட மேரி சிஸ்டர் சொன்னாங்க, இந்த காரியத்துக்கு ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, ஜெபத்தில் இருக்கணும். ஜெபத்துல வேண்டுதலும் அப்போஸ்தலர் தரித்து இருந்தார், ஜெபத்திலே நீங்க இருக்கணும். அல்லேலூயா. நீங்க அப்படி இருந்து ஆண்டு சமூகத்தில் கேட்டு பாருங்க, ஆண்டு அற்புதம் செய்யும். சுதாகரா ஒரு நல்ல ஒரு பொண்ணு அவர் கொடுக்க போறாரு. ஒரு அலே சொல்லுங்க, இந்த பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. அது நான் பாஸ்ட் பொறுமையா சொல்லி ஜெபம் பண்ண வந்து போறீங்க. நல்லா ஜெபிக்கும். அப்பதான் ஆண் நல்ல மகளை கொடுப்பார். அல்லேலூயா. பொறுமையா இருக்கும். ஒரு ரகசியம் நான் முடிக்க போறேன். எனக்கு வந்து திருமணம் ஆகி ஒரு 5 வருஷம் குழந்தை. அப்ப என் ஊர்ல ஒரு ஆள் வந்தான். நான் அப்ப சரியா ரசிக்கப்படல. அவர் சொன்னாப்புல, இந்த நம்ம அக்கா ஊர் பக்கத்துல ஒரு ஊருக்கு நல்ல ஒரு என்ன ஊருங்க, என்ன ஊருங்க, அறிவுல ஒருத்த மருந்து கொடுக்க போறா. போய் நீங்களும் உங்க வீட்டுக்காரங்க மருந்து போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு குழந்தை பாருங்க. இது நடந்த சம்பவம். நானும் எங்க வீட்டுக்காரமா போன பிறகு அவன் சொன்ன மாதிரி மருந்து கொடுத்தான். அவன் சொன்ன மாதிரி அந்த மருந்தை நாங்க சாப்பிட்டோம். அந்த பழத்தில் வச்சு வாழைப்பழத்தில் எல்லாம் சாப்பிட்டோம். குழந்தை பையனுக்கு கொடுத்தாரு. கொடுத்த பிறகு எங்களுக்கு பையன் பிறந்தான், பெரிய பையன். அவன் முதல் பையன் பிறந்தான். அவன் பேர் சத்தீஷ்னு பேர் வச்சு பாருங்க. அவன் பிறந்து வளர்ந்து ஆன பிறகு அவன் வந்து மாம்ச பிரகாரமே அவன் செயல்பட ஆரம்பிச்சான். இதெல்லாம் எனக்கு கண்ணாலே பார்க்க, மாம்ச பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சான். இன்றைக்கும் அவன் வக்கீலுக்கு படிக்கிறான். நான் சொன்னேன் அது படிக்காதரா, இல்லை நான் அதுதான் படிப்பேன், அதுதான் அவன் படிக்கிறான். அவனுடைய சம்பளத்தோடு எனக்கு கொடுறது கிடையாது. அவனே என்ன பண்ணுவான், செலவு பண்ணிடுவான். ஏன் தெரியுமா, அந்த எனக்கு சொன்ன ஒரு நபர் வந்து அவர் வந்து ஒரு புரட்சியாக ஒரு மனுஷன் தான். ஒருவேளை அவர் வந்து எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் சரி குழந்தைல சொல்லிட்டு அவர் சொன்னார், அவர் பார்க்குறது ரைட்டாக இருக்கலாம். ஆனால் நானே எங்கள் வீட்டுக்காரமாவோ ஒருவேளை நான் நல்ல ஆவில் நினைத்து
நல்ல பரிசுத்தம் நிறைஞ்சி நாம ஜெபிச்சிருந்தோம்னா கண்டிப்பா ஆண்டவர் வந்து அந்த வயிற்றுல அந்த குழந்தை வந்து பரிசுத்தம் நிரப்பப்பட்டிருந்தது. அவனை சொல்றபடி நம்ம கேட்பான். சில பேர் அச்சண்டப்பட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு போய் மருந்து மாத்திரம் சாப்பிட்டு குழந்தை பிறந்த பிறகு ஆனால் வளர்ற வளர்ச்சி வந்து அப்படிதான் இருக்கு. ஆனாலும் இப்போ நான் விடலை. இப்போ கூட அவன் வீட்டுக்கு வந்தான், அவன் தூங்கும் போது அவன் தலைமுறை கை வச்சு ஜெபம் ஆண்டவர் இப்பயாவது அவனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் நீ வழி நடத்துங்க, அவனை நீங்க ஏற்றுங்க, அவனை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்போதுமே பரிசுத்தாவில் நிறைஞ்சி நீங்க இருக்கணுங்க. அதனால்தான் இந்த குழந்தை பிறகு லேட்டாலும் பரவாயில்லைங்க, நல்லா பிரேயர் பண்ணி அந்த குழந்தை பரிசுத்தம் நிறையட்டும். வசனம் சொல்லி கிருபை பெற்றிலே வாழ்க, ஒரு இடத்துல பிறக்கிற குழந்தை எப்பேற்படாது அது பரிசுத்தம் உள்ளதுன்னு சொன்னாரு. ஆண்டு சமூகத்துல நீங்க கேளுங்க, ஆண்டு தருவார். அந்த பரிசுத்தம் நிரப்பப்படணும், குழந்தைகள் நிரப்பப்படணும். ஒரு நல்ல ஒரு மருமகள் கிடைக்கணும், நல்ல பிரேயர் பண்ணணும், பரிசுத்தம் நிறைஞ்சு இருக்கணும். இந்த இடத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வந்தாங்க. அப்ப கொடுக்க வரும்போது அந்த மோகன் சொல்றாரு, ஐயா எங்க தங்கச்சிக்கு 40 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் நடக்கலன்னு. அல்லேலூயா. சங்கீதம் 41 சொல்றாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதல் கேட்டன்னு சொல்லப்படுது. கர்த்தருக்காக பொறுமையா காத்திருங்க, ஆண்டு ஏற்ற காலத்தை அதை செய்வோம். ஆனா பொறுமையாக சொல்லிட்டு நீங்க முயற்சி எடுக்கணும். காஞ்சேட்டா தான் சொல்லுவேன், வேலை செய்யணும், ஜெபமா ஜெபம். ஒரு சனிக்கிழமை வரணும் கேட்பேன், ஐயா ஏன் வரல கேட்பேன். நான் சரியான போதல், நான் உங்களை சரியா கேட்டதான் நான் சரியான போதல். அல்லேலூயா. இது போல கேட்டு எனக்கு காணி கூட சில வரைய மாட்டேன். அல்லேலூயா. கண்டிச்சு நம்ம உணர்த்தவங்களை பிடிக்குமா நிறைய இடத்துல. பரிசுத்தாவில நிறைஞ்சு இருக்கும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எப்போது நீங்க ஆவியில் நிறைஞ்சு இருக்குது, ஒரு நாளும் நீங்க என்ன பண்ண மாம்சபரமா பேசவே கூடாது, பொறுமையா இருங்க. அந்த நீதி பொறுமை நமக்குள்ள இருக்கு. வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, வரங்களை கொடுங்க, வரங்களை கொடுங்க, வரங்களை கொடுங்க. என்ன சரணியா புரியுதுங்களா? எல்லாம் வாழை பிள்ளைங்க நல்ல பிரேயர் இருக்கு, ஆண்டு எல்லாம் கொண்டு வர்றாருங்க. இந்த பாப்பாவுக்கு நானே பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி போற ஆள்லாம் வருவான். ஏன்? அந்த பரிசுத்தம் நிறைந்து இருக்கும்போது. சொல்லுங்க. இப்ப காஞ்சியில போய் கவலைப்படாது, கவலைப்படாதீங்க. அந்த தங்கத்தை கட்டுவதற்கு பெரிய ஆள்லாம் வரும், பெரிய ஆள்லாம் வரும். இந்த மூலையில உன் ஜபர்ல நீ அழுது ஜெபிச்சு பாரு, நீ செழிப்பா ரோட்டு நடக்கும். உன் ஜபர்ல அழுது ஜெபிச்சு பாரு, உன் வாழ்க்கை செழிப்பாகும். அதை செய்ய மாட்டேன். பாஸ்டோடு கூட இணைந்தீங்க, நான் கஷ்டப்படும், நீங்க கஷ்டப்படும். அப்பதான் மனசார உங்களுக்கு நானே ப்ரேயர் பண்ண முடியும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஊரூரா இந்த ப்ரேயரை போட்டு நடத்தல, இது சப்போர்ட்டா இருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி கேட்பேன். ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் நல்ல சுகம் போடுங்க ஏசப்பா அப்படிங்க. உங்களை ஊழியத்துக்கு கூப்பிடும்போது நீங்க வரணும். இப்படி இந்த மாசத்துல கடைசியில ஒரு ஊரை சொல்ல போறேன், நீங்க எல்லாரும் ப்ரேயருக்கு வர போறீங்க. அல்லேலூயா. இந்த சுவிசேஷ கூட்டங்களை என்னோட கூட செய்யுங்க. ஒரு டூல் எடுத்துக்கு வாங்க, 2 கிராக்ஸா கொடுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்யும். ஆனா நல்லா கவனிங்க, வரங்களை கேளுங்க, வரங்கள் செயல்படதாங்க நல்லது. வரம் செயல்படுனா நம்ம வேஸ்ட், வரம் செயல்படும். ஏதோ ஒரு வரம் உள்ள இருக்கணுங்க, ஏதோ ஒரு வரம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வரமாதே இருக்கணும். ஐயா ஒரு நபர் சொன்னார், அவங்க ஊர்ல பெரிய பணக்காரர், நல்ல வசதி உள்ளதான். கடைசியில அவர்கிட்ட சில குணத்தினால அவர்கிட்ட யாருமே பேசலையா. கடைசியில் அந்த மனுஷன் என்கிட்ட யாருமே பேசுற தனிமை இருந்தது, செத்தே போயிட்டாங்க. நமக்குள்ள ஏதோ வர இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், உங்களை தேடி வரணும். இந்த அம்மா வீட்டுக்கு போனா நான் ஜெபம் பண்ண முடியும், இந்த ஐயா வீட்டுக்கு போனா அவர் என் ஜெபிப்பார். வர நமக்குள்ள இருக்குதுங்க, சும்மா வெறும் ஆனா இருக்காது. அல்லேலூயா. அருமையான தேவச்சாரமே, வரத்துக்கு நல்லா ஜெபம் பண்ணு, பிரேயர் பண்ணு, ஜெபி. நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போன் போட்டு கூப்பிடாதீங்க, பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரை உணர்த்துவார். இந்த ஊழியக்காரர் நீங்க வேணா அந்த ஊழியக்காரர் நீங்களும் கூப்பிடலாம், தப்பு கிடையாது. இல்ல எனக்கு தெரியல ஏசப்பா, யாராவது ஊழியக்காரர் என் வீட்டுக்கு பிரேயர் பண்ண அனுப்பு, நான் துக்கத்துல கஷ்டத்துல கேளுங்க, ஆண்டு கொடுப்பார். எதையும் அர்ஜென்ட் படி கேட்காது, நல்ல பிரேயர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு கொடுப்பாரு.
ஆண்டு யாரு எந்த ஊழியத்துக்கு கொடுத்தாலும் கொடுங்க, எந்த ஊழியத்துக்கு கொடுங்க அந்த ஊழியத்துக்கு கொடுங்க, ஊழியர்களை தாங்குங்க. அதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 5 வகை ஊழியர்கள் இருக்கு. எல்லா ஊழியத்தையும் நம்ம தாங்க. நம்ம பிள்ளைங்க 3 பேர் சாப்பாடு கொடுத்தாங்க. 5 பேர் சாப்பாடு கொடுக்கும். அதாவது 5 வகை ஊழியர்கள் தாங்க. ஆண்டு உணர்த்தும் போது செய்யும் இந்த வரம் உங்களுக்கு செயல்படும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்ம ஜெபிக்க போற ஆண்டவர் இதெல்லாம் கண்கள் மூடும். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாளை நீங்க கொடுத்ததுக்காக உங்க போடாத கூடிய நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வரங்கள் எங்களுக்கு செயல்படுது சொன்ன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வரம் எங்களுக்கு செயல்படுறாங்க. இன்னும் நாங்கள் வெறுமையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தகப்பனே நீங்க ஒரு விஷயம் மனம் இறங்குங்க தகவல். அப்பா நீங்க இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மீதுறாங்க உங்களுடைய வல்லமை இறங்கட்டுறாங்க. எங்க ஜனங்களை வரங்களையும் நிரப்புகிறாங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறீங்க, வெவ்வேறு பாஷையில பேச வைக்கிறாங்க. அப்பா உங்க ஸ்தோத்திரம். பரிசுத்தமே நீர் எங்களுக்குள்ள வரும்போது எங்க வாழ்க்கை செழிப்பாக மாறும்றாரு. நீ எங்களுக்குள்ள வரும்போது எங்க வேலை எங்களை விட்டு விலகமாப்பா. அப்பா நீ எங்களுக்குள்ள வரும்போது என் குடும்பத்துல எல்லா தடைகளும் மாறுமாப்பா. பரிசுத்தமே இங்க இருக்கிற ஒவ்வொரு விதம் வல்லம் அபிஷேகம் இறங்கட்டும். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய ஜீவன் இறங்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மன துருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாராலும் வியாதிகள் வந்திருக்கு ஒவ்வொரு விதம் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் சொல். 1 Peter 2:24 உடைய தழும்புகளை குணமாக்குங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மீக 2:13 தடைகளை உடைக்க நீர் சொல். ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா தடைகள் விலகட்டும். ஏசம் விலகட்டுறாங்க. சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்பியிருக்கிற கிருபை சூழ்ந்து கொள்ள சொல்லும். உடைய கிருபை உடைய தேவனை சூழ்ந்து கொள்ளட்டுறாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருமணம் நடக்காத பிள்ளைகள் திருமணத்தை நடத்தி கொடு. குழந்தை பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை நீங்க கட்டெடுக்கிறாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டணும் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வீட்டை நீங்க கட்டி கொடுங்க. ஏசம் ஆம் தங்கம். அப்பா நீ ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை நீங்க கட்டெடுங்க. கடனோடு இருக்கிற குடும்பத்துல அந்த கடனை அடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. பிசினஸ் செய்யல பிசினஸ் விரித்தடிட்டு சொன்ன விவசாயம் நல்லா பெருகட்டுமா. நல்ல ஒரு செழிப்பு கொடுங்க சொன்ன. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் யாராலும் கண்ணீரோட வந்திருக்கிறோம் அந்த கண்ணீர் துடைக்கப்படும். நிந்தனைகள் மாறட்டும், அவனுடைய போராட்டங்கள் மாறட்டும். ஏற்பான் பரிசுத்த ஒவ்வொரு நீங்க ஆறுதல்படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க சார். வந்துட்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஜபத்தில் கேட்டது நன்றி அப்பா. பதில் கொடுக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ஜபங்கள் ஜீவனோட நல்ல பிள்ளைகளாக